காதல் ஓர் அருட்கொடை. மனாருல் ஹுதா பிப்ரவரி 2021 மாத இதழில் இடம்பெற்ற கட்டுரை ஒலி வடிவில். எழுதியவர் நு. அப்துல் ஹாதி பாக்கவி, புதுவண்ணாரப்பேட்டை. மனிதர்கள் பல்வேறு உணர்வுகளுடன் படைக்கப்பட்டுள்ளனர். அந்த உணர்வுகள் சிலருக்கு மிகையாகவும் சிலருக்கு குறைவாகவும் வழங்கப்பட்டுள்ளன. பசி, தாகம், கோபம், காதல், காமம், பாசம், நேசம், அன்பு, மகிழ்ச்சி, கவலை முதலான உணர்வுகள் மனித வாழ்க்கையில் அடிக்கடி வந்து போகக்கூடியவை. அவற்றுள் சில மனிதர்கள் சிலருக்கு மிகையாகவும் வேறு சிலருக்கு குறைவாகவும் வழங்கப்பட்டுள்ளன. நம் உணர்வுகள் சிலவற்றை எல்லோரிடமும் தெரிவிக்கலாம், எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தலாம். சிலவற்றை குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். சிலவற்றை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் இருப்பதே நலம். சில உணர்வுகளால் உந்தப்பட்ட மனிதன் அவற்றை கட்டுப்படுத்த இயலாமல் தவிக்கிறான். அதே நேரத்தில் அந்த உணர்வு மிகையாக வழங்கப்பட்டிருந்தால் அதுவே அவனது தீங்கிற்கு காரணமாகி விடுகின்றது. அவற்றுள் கோபமும் காமமும் முன்னிலை வகிக்கின்றன. கோப உணர்வை நாம் குறிப்பிட்ட சிலரிடம் மட்டுமே வெளிப்படுத்த முடியும், மேலும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். இல்லையேல் அது நமக்கு தீங்காகவே முடியும். அதுபோல் காமம் என்பது ஒரு உணர்வு. அது மனைவியிடம் மட்டுமே வெளிப்படுத்த வேண்டிய உணர்வு. அவளிடம் மட்டுமே அது வெளிப்படுத்த தகுதியானது. அதை வேறெங்கும் வெளிப்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் தடை விதிக்கிறது. இந்த உணர்வு நடுநிலையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. மிகையாக இருந்தால் அதை கட்டுப்படுத்த பழகி கொள்ள வேண்டும். மிக குறைவாக இருந்தாலும் பிரச்சனை தான். தன்னை நம்பி வருகின்ற பெண்ணை திருப்திப்படுத்த இயலாமல் போய்விடும். அது அவளுக்கு ஏமாற்றத்தையே கொடுக்கும். பெண்ணுக்கும் இது பொருந்தும். அவளுக்கு அது மிகையாக இருந்தால் அதை கட்டுப்படுத்த பழகி கொள்ள வேண்டும். கணவனிடம் மட்டுமே அத்தேவையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். குறைவாக இருந்தால் தன் கணவன் திருப்தியுறும் வகையில் ஒத்துழைக்க முடியாமல் போகலாம். காதல் என்ற அன்புணர்வு மனைவியிடம் காமமாக வெளிப்படுகிறது. காதல் என்ற உணர்வு பருவ வயது தொடங்கியதும் அரும்பத் தொடங்கி விடுகிறது. அந்த உணர்வு அரும்பத் தொடங்கும் போதே எதிர்பாலினத்தை ஈர்க்கத் தொடங்கி விடுகிறது. அப்போது அரும்புகிற காதல் உணர்வை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டுமென இஸ்லாம் கூறுகிறது. திருமணம் வரை அந்த உணர்வை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு பின் அந்த உணர்வை தன் மனைவியிடம் மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். அதுவரை அதை தன் கட்டுப்பாட்டிற்கு வைத்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் காட்டும் வாழ்வியல் நெறிமுறை. ஆனால் இன்றைய ஊடகங்கள் காதல் உணர்வுகளை கட்டுக்குள் வைத்திருக்கின்ற இளைஞர்களையும் இளைஞர்களையும் உசுப்பேற்றி அனுமதிக்கப்பட்ட காலம் கனிவதற்கு முன்னரே அதை வெளிப்படுத்த தூண்டுகின்றன. காதல் உணர்வை வெளிப்படுத்த திருமணம் வரை காத்திருக்க தேவையில்லை. அது இருபாலருக்கும் இயல்பாக வருகின்ற உணர்வுதான். இருபாலரும் இசைந்து விட்டால் கூடி மகிழலாம், ஒருவருக்கொருவர் காதலை பரிமாறிக்கொண்டு ஒன்றாக வாழலாம், தவறில்லை என்று உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்துள்ளது. ஊடகங்களின் மாயப்பேச்சை மண்டைக்குள் பதிவு செய்து கொண்ட இன்றைய இளைஞர்களும் இளைஞிகளும் ஒருவருக்கொருவர் காதல் வயப்படுகின்றனர், நெருங்கி பழகுகின்றனர், கூடி வாழவும் செய்கின்றனர். பெற்றோரின் சம்மதமோ அனுமதியோ தேவையில்லை என கருதுகின்றனர். பிடித்திருந்தால் தொடர்கின்றனர், இல்லையேல் உனக்கும் எனக்கும் ஒத்து வராது என கூறி பிரிந்து விடுகின்றனர். பின்னர் இருவரும் தமக்கு தோதுவான வேறு துணையை தேடி கண்டுபிடிப்பதில் ஈடுபடுகின்றனர். இளைஞிகள் சிலர் திருமணத்திற்கு முன்னரே காதல் உணர்வுகளுக்கு ஆட்பட்டு தகாத இளைஞனோடு நெருங்கி பழகி கூடி வாழ்ந்துவிட்டு வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு அந்த இளைஞனால் கைவிடப்பட்டு குழந்தையோடு அலைகிறாள், அல்லது அக்குழந்தையை பெற்றெடுக்காமல் கருவிலேயே சிதைத்து விடுகிறாள். இந்த காதல் உணர்வு சாதி, மதம், இனம் பார்த்து வருவதில்லை. இந்த உணர்வு எல்லா சமயத்தவர்க்கும் பொதுவானது. எனவே இந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியாமல் வெளிப்படுத்தும் நேரமும் காலமும் கனிந்து வருவதற்கு முன்னரே அவசரப்பட்டு வெளிப்படுத்த முனைவதால் நிறைய பேர் பாதிக்கப்படுகின்றனர். திருமணத்துக்கு பின் வெளிப்படுத்த வேண்டிய காதல் உணர்வை திருமணத்துக்கு முன்னரே வெளிப்படுத்தி வாழ்ந்தும் விடுகின்றனர். பிறகுதான் திருமணம் நடைபெறுகிறது, அல்லது அவ்விருவரிடையே மனமாற்றம் ஏற்பட்டு அவன் வேறொரு பெண்ணையும் அவள் வேறோர் ஆணையும் மணந்து கொண்டு வாழத் தொடங்குகின்றனர். இதுவே இன்றைய நிலவரம். இத்தகைய காதலை இஸ்லாம் விரும்பவில்லை. இதை முற்றிலும் தடை செய்கிறது.
அதே நேரத்தில் ஒரு இளைஞன் ஒரு இளைஞியை பார்த்து அவளால் ஈர்க்கப்பட்டான் என்றால் அந்த தகவலை தன் பெற்றோரிடம் தெரிவித்து அவனுடைய பெற்றோர் அப்பெண்ணின் பெற்றோரிடம் சென்று கூறி அவர்கள்தாம் அவ்விருவருக்கும் இடையே திருமண ஒப்பந்தம் பேச வேண்டும். அப்பெண்ணின் பெற்றோர் விரும்பினால் அந்த இளைஞனுக்கு தம் மகளை மணமுடித்து கொடுக்கலாம், இல்லையேல் மறுத்து விடலாம். மாறாக அவனாகவே அவளை பின்தொடர்ந்து செல்வதற்கோ கடிதம் கொடுப்பதற்கோ தன் காதலை வெளிப்படுத்துவதற்கோ அனுமதி இல்லை. ஒருவன் வந்து ஒரு பெண்ணிடம் காதலை கூறினாலும் அதை தான் ஏற்றுக்கொள்வதாக அப்பெண் கூற அவளுக்கு அனுமதி இல்லை. இருவரும் தத்தம் பெற்றோரிடம்தான் அக்காதல் உணர்வை எடுத்துச் சொல்ல வேண்டும். தாமே சுயமாக முடிவெடுக்கக்கூடாது. ஒரு பெண் தானாகவே ஒருவரின் காதலை ஏற்றுக்கொள்ள அனுமதி இல்லை. எந்த பெண் தன் பொறுப்பாளரின் அனுமதியின்றி திருமணம் செய்து கொண்டாலோ அவளுடைய திருமணம் செல்லாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் அபு தாவூத் 2083. மேலும் தம் பிள்ளைகள் காதல் உணர்வுகள் அரும்ப பெற்றவர்களாகவும் பருவ வயதை அடைந்தவர்களாகவும் ஆகிவிட்டால் அவர்களுக்கு உரிய பருவத்தில் உரிய துணையை தேடி பிடித்து திருமணம் செய்து வைப்பது பெற்றோரின் கடமையாகும். பருவ வயதை அடைந்தும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்காததால் அப்பிள்ளைகள் தவறு செய்தால் அக்குற்றத்திற்கு பெற்றோரும் ஒரு வகையில் காரணமாவர். சுஃபியான் அஸ்ஸௌரி ரஹ்மஹுல்லாஹ் கூறினார், பெற்றோர் தம் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை அப்பிள்ளைக்கு நல்ல பெயரை சூட்டுவது, அவனுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிப்பது, அவன் பருவ வயதை அடைந்தால் அவனுக்கு திருமணம் செய்து வைப்பது ஆகியவை ஆகும். நூல் அபிர்ரு வஸ்ஸிலா 155. சரி, இந்த காதல் உணர்வு திருமணத்தோடு கட்டுப்பட்டு விடுகிறதா? காதல் உணர்வுக்கான வடிகால் கிடைத்துவிட்டால் பெரும்பாலானோர் தமக்குரிய எல்லைக்குள் இருந்து கொள்கின்றனர். உரிய இடத்தில் மட்டும் தம் உணர்வை வெளிப்படுத்த வேண்டுமென்ற தெளிவை பெற்று விடுகின்றனர். ஆனால் சிலர் திருமணத்துக்கு பின்னும் குறிப்பிட்ட எல்லைக்குள் நிற்காமல் வேலி தாண்ட முயல்கின்றனர். ஆண்கள் தம் மனைவியை தாண்டி பிற மங்கையர் மீது மோகம் கொள்வதும், பெண்கள் தம் கணவரை தாண்டி பிற ஆடவர்கள் மீது மோகம் கொள்வதும் நிகழ்கிறது. அத்தகைய தருணத்தில் தத்தம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு படைத்த இறைவனின் சட்டத்திற்கு கட்டுப்படுவோரே ஈருலகிலும் வெற்றி பெற முடியும். இன்றைய ஊடகங்கள் பாலுணர்வை யாரிடமும் வெளிப்படுத்த எந்த கட்டுப்பாடும் இல்லாத நிலையை உருவாக்கியுள்ளன. திருமணத்திற்கு முன் தவறான உறவு கொண்டால் சமுதாயத்துக்கு தெரிந்துவிடும் வாய்ப்பு உண்டு. ஆனால் திருமணத்துக்கு பின் தவறான உறவு கொண்டால் எந்த சந்தேகமும் ஏற்படாது என்ற சூழ்நிலை உள்ளது. ஆகவே திருமணத்துக்கு பின் தகாத உறவு கொள்ளும் துணிவு பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது என ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. ஆக காதலுணர்வு மிகைத்து உந்தும் போது அதை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள் திருமணத்துக்கு பின்னும் தவறு செய்கிறார்கள். கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் அதற்குரிய இடத்தில் மட்டும் அதை வெளிப்படுத்தி அதற்கான நன்மையை அடைந்து கொள்கின்றனர். திருமணத்துக்கு பின்னர் தான் ஆணும் பெண்ணும் தத்தம் காதல் உணர்வை தமக்கிடையே பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் ஆண் பெண் இடையே ஏற்படுகிற அன்பும் காதலும் இறைவனால் வழங்கப்படுகிற ஒரு அருட்கொடையாகும். இவ்வுணர்வு எல்லா தம்பதியருக்கும் வாய்க்காது. இறைவன் யாருக்கு அருள் புரிந்துள்ளானோ அத்தம்பதியருக்கு மட்டுமே வாய்க்கும். காசு பணம் கொடுத்து அன்பையும் காதலையும் இதயங்களுக்குள் உண்டு பண்ண முடியாது. தற்காலிகமாக வேண்டுமானால் உண்டாக்கலாம். வாழ்நாள் முழுவதும் அவ்வுணர்வை பணத்தால் உண்டாக்க முடியாது. இறைவனின் கருணையால் இயல்பாகவே மனைவி மீது கணவனுக்கும் கணவன் மீது மனைவிக்கும் ஏற்பட வேண்டும். அவ்வாறு ஏற்பட்டால் அது இறைவனின் அருட்கொடையே ஆகும். இது குறித்து அன்பாளன் அல்லாஹ் திருக்குரானில் கூறியுள்ளான், அந்த நம்பிக்கையாளர்களுடைய உள்ளங்களில் இஸ்லாத்தின் மூலம் அன்பை ஊட்டி சிதறி கிடந்த அவர்களை ஒன்று சேர்த்தான். பூமியில் உள்ள அனைத்தையும் நீங்கள் செலவு செய்த போதிலும் அவர்களுடைய உள்ளங்களில் அன்பை ஊட்ட உங்களால் முடியாது. 8:63. திருமணத்துக்கு பின் ஒரு பெண் மீது ஆணுக்கும் ஓர் ஆண் மீது பெண்ணுக்கும் அன்பை ஏற்படுத்துவதும் காதல் உணர்வை கிளர்ந்தெழச் செய்வதும் அல்லாஹ்வின் கையில் உள்ளது. அவனது கருணை பார்வை அத்தம்பதியர் மீது பட வேண்டும். அதற்காகத்தான் திருமணத்துக்கு பின் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. யாரேனும் நல்லவர் ஒருவருடைய பிரார்த்தனையும் பொருட்டால் அத்தம்பதியிலேயே அன்புணர்வும் காதலுணர்வும் மலர்ந்துவிட்டால் அத்தம்பதியர் இன்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வாங்கு வாழ்வார்கள். அல்லாஹ்வின் அருட்கொடையான அந்த காதலுணர்வு தம்பதியிடையே இல்லாது போய்விட்டால் ஓர் ஆண் தன் மனைவி விரும்பியதையெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவளுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க முடியாது. அதுபோல் ஒரு கணவன் ஒரு பெண் எவ்வளவுதான் நல்ல முறையில் கணவனுக்காக சமைத்து போட்டாலும் அவனது உள்ளத்தில் இடம் பிடிக்க முடியாது.
கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவனோ எவ்வித ஈர்ப்பையும் உண்டு பண்ணிவிட முடியாது. அது அல்லாஹ்வின் கையில் உள்ளது. அதை அவன் தான் நாடியோருக்கே ஏற்படுத்துகின்றான். காதல் உணர்வு மட்டுமின்றி அன்பு, பாசம், நட்பு முதலான ஈரிதயங்கள் தொடர்பான எந்த ஈர்ப்பையும் இறைவன் தான் நாடியோருக்கே கொடுக்கின்றான். பணம் கொடுத்து நட்பை வாங்க முடியாது, பணம் கொடுத்து பாசத்தை வாங்க முடியாது, அதுபோலவே பணம் கொடுத்து காதலை வாங்க முடியாது. அது இறைவனின் கருணையால் தானாகவே முகிழ்க்க வேண்டும். அதனால்தான் லட்சக்கணக்கில் செலவு செய்து நடத்தி வைக்கப்பட்ட திருமணம் தம்பதியிடையே இதயங்கள் ஒன்றாமல் சில வாரங்களில், சில மாதங்களில், சில ஆண்டுகளில் முறிந்து போய் விடுகிறது. சில பல ஆண்டுகள் ஒரே கட்டிலில் படுத்துறங்கிய தம்பதியர் கூட பின்னர் பிரிந்து விடுகின்றனரே, ஏன்? அத்தம்பதியரிடையே முகிழ்க்க வேண்டிய உல்ஃபத் எனும் அன்பும் இணக்கமும் முகிழ்க்கவில்லை என்பதே காரணமாகும். எனவே இதயங்கள் ஒன்றுபடுகிற அன்பையும் இணக்கத்தையும் பிணைப்பையும் அன்பாளன் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள வேண்டுமென நாம் அவனிடமே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறை நம்பிக்கை கொண்ட இளைஞர்களே, இளைஞிகளே, காதலர் தினம் எனும் கற்பு வேட்டையாடப்படும் நாள் ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்படும் ஒரு நாள். அதில் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவோருக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. உங்களுடைய காதல் உணர்வை உங்கள் பெற்றோரிடமே சொல்லுங்கள். அதற்கான அவர்கள் உங்களுக்குரிய தகுந்த துணையை தேடி மனமுடித்து வைப்பார்கள். அது அவர்களின் தலையாய கடமையாகும். அதை அவர்கள் செவ்வனே முடித்து வைக்க தயாராகவே இருக்கின்றார்கள் என்பதை உணருங்கள்.